முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாரோடைய ப்ரொஃபைல் போட்டோ, அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் போட்டோ, ப்ரொஃபைல் போட்டோ, அவங்க ரெண்டு பிரதர்ஸ் உடைய ஃப்ரண்டல் போட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தரணி கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தவொன்னு ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக் இப்ப நீங்க படத்துல பாக்குறது. அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டர்ல அவர் சைதாப்பட்ட ஸ்கூல்ல வந்து அப்படி வந்து நின்னும் போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு உண்மையாவே. அதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழிச்சு ஒரு மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்ப அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாயிடுச்சு. நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தா கூட அந்த மேக்கப்ல வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்துல இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை, என்ன வந்து ஒரு ஆக்டர் கமல் சார் தான் யோசிச்சாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்ல இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்ப பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும்.